3 days later. நடிக்காதீங்கடா, ஃப்ராடு நீங்க 3 பேரும். நீ எல்லாம் இருக்க பத்தியா, நீ எல்லாம் ரியல் லைஃப்லயும் சோழன் தான். நீ ரியல் லைஃப்ல தான் மிகப்பெரிய ஃப்ராடு சோழன், அதுல கூட கம்மி தான். டான்ஸ் ஆடுற நீ ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? நடிக்காத. என்னது சவுண்ட ஏத்துறோம், வீட்டை செதற விடுறோமா? என்ன சொன்ன? அதுக்கு எப்படி சோகத்துல வீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டே உள்ள போறியா ரூம்ல? நீ ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நடிக்காதடா. டேய் டேய் டேய், எதுக்கு பூஜை இப்படி வச்சிருக்க? இல்லைங்கக்கா, கால் வலிச்சுக்கு, அதான் உதறிட்டு இருந்தேன் நான். ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை, நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். உங்களுக்கு ஆடின மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட விளையாட்டுக்கு தாங்க பண்ணேன், பரவாயில்லக்கான்னு சொல்லிட்டா கூட மன்னிச்சிருவேன். கால் வலிச்சுட்டு சந்தோஷமா நடிக்காத. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நடிக்காத. உன்னோட இன்னொரு மூஞ்ச நான் பாத்துட்டேன். நான் உண்மையிலேயே நினைச்சது வந்து, நம்ம விட்டுட்டு போறோம், ஃபீல் பண்ணுவானுங்க, சாப்பிடுறதுக்குலாம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு நம்பி நான் பஸ்ல போகும்போதெல்லாம் யோசிச்சு சோகமா நான் போயிட்டு இருந்தேன். என்ன பண்றாங்களோ 3 நாளைக்குன்னு. வந்து கதவை சாத்திட்டு கையை இப்படி தூக்கி வச்சுட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடுறீங்க. உண்மையிலேயே சோகப்பட்டது யாரு தெரியுமா? பிங்கோ மட்டும்தான். நீங்க போங்கடா, வெளியில போங்கடா. 3 பேர் பார்த்தேன். நீ பிங்கோட சிசிடிவி கேமரா ஆன் பண்ணி பாத்துருந்தா பிங்கோ இங்க ஆடிட்டு இருந்தது, ஆடிட்டு இருந்தது. ஐயா அக்கா ஊருக்கு போயிட்டா, அக்கா ஊருக்கு போயிட்டான்னு ஆடிட்டு இருந்தது. அவனி பாக்கல. நீ ஆடின ஆட்டம் இருக்கு தெரியுமா, மிகப்பெரிய ஆட்டம். இனிமே ஊருக்கு, இனிமே நான் ரெக்கார்ட் பண்றேன் இந்த vlogல, நான் சொல்றேன், இனிமே நான் ஊருக்கு மாசத்துக்கு 1 வாரம் போயிட்டு வருவேன். எக்கிடோ கெட்டு சாப்பிடுறானுங்க, சாப்பிடாம போறாங்க, எப்படி போய் தொலைறானுங்கன்னு சொல்லி நான் மாசம் ஒரு இனிமேல் ஏதாவது பேசுறேன். போன அந்த இது மட்டும் தான் பார்த்தேன். அடுத்து அக்கா ஆனா பிரியாணி சாப்பிட்டேன். அடுத்த 2 நாள் எப்படி ஃபீல் பண்ணன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது லாகா பண்ணி நான் காட்ட முடியாது. அது லாகா பண்ணி தான் மாட்டி இருந்திருப்பேல நேரம். நீ இல்லையே, நான் கண்டிப்பா நான் எப்படி சொல்றேன், நான் எவ்வளவு கிளம்புங்க நீங்க. நான் வரல, நான் எங்கேயும் வரல, நீங்க கிளம்புங்க. வெளியில போங்க முதல்ல. அக்கா போயிட்டு வந்து பாத்துக்கலாம்க்கா. எங்கேயோ போங்க. என்னை வெளியில தள்ளி கதவை சாத்தி தானே உள்ள ஆட்ட போட்டீங்க. வெளியே தள்ளி கதவை சாத்தமா போய் சென்ட் ஆஃப் பண்ணதாக வந்தோம். அப்புறம் அங்க வரைக்கும் வந்து டாடா காமிச்சிட்டு அண்ணன்னா வந்து மிஸ்ஸிங் ஃபீலிங்லாம் கொடுத்துட்டு தானே வந்தாரு. அதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல ஆட்டம் தான் போடுங்க. சரியான டயர்டு. போயிட்டு வந்துட்டு அந்த சந்தோஷத்தை, இந்த டயர்ட்னஸ் சந்தோஷமாக்கிறதுக்காக கொஞ்சம் ஆடிட்டு அப்புறம் உட்காந்து வருத்தப்பட்டு ஆமா வெளியாது சரியான கஷ்டமா இருந்துச்சு நீங்க போனது. சந்தோஷப்பட்டது ஃபுட்டேஜ் அதாவது என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அக்கா வந்து ஊருக்கு போறாங்கன்றது சொல்லி அவனை மிஸ் பண்ணி இவனுக்கு அதை ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இவனும் சந்தோஷமா கிளம்புங்க முதல்ல. முன்னாடி இருக்காதீங்க, நான் வரவே இல்லை வெளியில எங்கேயுமே. நீங்க போயிருங்க, மரியாதை வெளில போயிருங்க எல்லாரும். இருந்துச்சு எங்க நீ வாடி தங்கம். அக்கா ஒண்ணும் இல்ல, வெளியே போயிட்டு வந்துருவோம். எதுக்கு நான் எதுக்கு வரணும்? நீங்க போயிட்டு வருவோம், வாக்கிங் போயிட்டு வாங்க. ஒரு பார்க் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க வாக்கிங்ல. நான் வரல. பஜ்ஜி சாப்பிடலாம் தேவையில்ல. நான் வந்து வீட்லயே ஆர்டர் பண்ணி இல்ல வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுறேன். நீ ஒண்ணும் வாங்கி தர தேவையில்ல. போ. அக்காக்கு பஜ்ஜி பிடிக்காதுண்ணே. கொண்டக்கல்ல தேவையில்ல, தேவையில்ல. சொல்லு ஐஸ்கிரீம். ஆமா, திரும்ப சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சொல்லுங்க. நான் வரல, நீ கிளம்புங்க முதல்ல. போயிட்டு வரலாம்க்கா, ஜாலியா எங்கேயாச்சும். மாசம் இனிமே 1 வாரம் ஊருக்கு போறேன். எவனோ எக்கையோட கட்டி எப்படியோ போய் தொலை, புருஷனாவது பிள்ளையாவது விட்டுட்டு நல்லாத்தையும் போறேன். நாங்களும் கூட வருவோம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னைய. போயிட்டு வந்துடுறோம் நாமளும். எதுக்கு அங்க ஊருக்கு போவோம். அங்க போய் டான்ஸ் போடலாம். சரி வா போலாம், வா டைம் ஆச்சுமா, வாமா. நீ எல்லாம் ஃபீல் பண்ணுவ, நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்டா. அம்மா நான் ஃபீல் பண்ணமா, நான் பண்ண ஃபீலிங்க வந்து படம் முடிச்சு காட்ட முடியாதுமா. அவங்களுக்கு என்ன காட்டணும் அதான் நான் காட்ட முடியும். அப்புறம் நான் ஃபீல் பண்ணதெல்லாம் அப்புறம் எப்படி நான் காட்டுறது? அப்புறம் வந்துட்டு ஃபீல் பண்ணா அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போயிடுமா. அப்ப எனக்கு பார்க்ல உளுந்து வடையும் மசாலா வடையும் மட்டும் வாங்கி தெரியா? சரி அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். அவ்வளவுதான், போலாம். ஓகே, ஹாய் गाइस, this is சங்கீதா. Hi, hello, வணக்கம், welcome to Sangeeta Says and thank you so much for the support given so far. நான் கொஞ்சம் கடுப்புல தான் சொல்றேன் இதை. இந்த vlog நான் கொஞ்சம் கடுப்புல தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிமா, அதான் வந்தாச்சு. இங்க பாரு, சூப்பரா அழகா வந்து ஒரு சூப்பரான ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ. ஸோ அதனால வந்து இங்க வந்து போகலாம், பட்டு டைம் வேஸ்ட் பண்ணி எங்க மூடியை ஸ்பாயில் பண்ணி உங்க மூடியை ஸ்பாயில் பண்ணி எதுக்கு? ஏன் அழகா ஒரு ஈஸியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஜாலியா இருக்கலாம்ல நம்ம. இங்க முதல்ல என்னோட ஸ்நாக்ஸ் கொடுங்க, எனக்கு பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நான் சாப்பிடணும். அது சாப்பிட்டாதான் வந்து எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியும், நான் கொஞ்சம் தெம்பா இருப்பேன். பார்க் எப்படி? பார்க் சூப்பரா இருக்கு, பரவாயில்ல. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பார்க் நம்ம ஏரியா பக்கத்துலயே இருக்குன்றத நம்ம வந்து
இவெல்லாம் கண்டுபிடிக்காம போயிட்டோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். தண்ணியா இருந்தடா அது இல்லையா? கிரெடிட்ஸ் கொடுக்க வந்தேன், பட் உங்க மேல இருக்க காண்டுல அதை கட் பண்ணிட்டேன் நான். இந்த பார்க்க இவனுங்க தான் சொன்னானுங்க, உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. வடை கொடுத்தா சரியாயிரும். வடை சாப்பிட்டு சரியாயிருல? ஓகே தானே? எப்படி தெரியுது உனக்கு? வடை கொடுத்தா நான் சரியாயிருவேனா? அவ்வளவுதான் உனக்கு. பிரெட் ஆம்லெட் வேணும். சொல்லிருந்தா அப்ப நான் பிரெட் ஆம்லெட் பிரியாணி வாங்கி கொடுத்து வந்திருப்பேன் நானு. ஏய், அங்க உட்காரலாமா? அங்க ஒரு இடம் சூப்பரா இருக்கு, அங்க போலாம். அங்க உட்கார்ந்து சாப்பிடலாமா? நண்பர்களே எல்லாம் வாங்கியாச்சு. இவன் தான் ஜிபி முத்து மாதிரி நண்பர்களே. எனக்கு இது சங்கீதா சைஸ் விலாகா இல்ல ஜிபி முத்து விலாகான்னு நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடா என்னமா வாங்கிருக்கா? முட்டை பஜ்ஜி வாங்கி. அக்காக்கு வடை, போண்டா, பஜ்ஜி. அண்ணனுக்கு பப்ஸ். உனக்கு? எனக்கு பப்ஸ்ண்ணே. உனக்கா? நம்ம சட்னி எல்லாம் குடுக்கலையா கடையில? தரலங்கா. விருகம்பாக்கத்துல இருந்து போரூர் பார்க் ஒரு 400 கிலோமீட்டர். கார்லயே வந்தமா ஒரே வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆயிட்டு, அதனால பக்கத்துல நிறுத்தி போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்கி கவர்மெண்ட்ல சொல்லி விருகம்பாக்கத்துல இருந்து போரூருக்கு ஒரு பிளைட் விட சொல்லிருக்கோம். அது இன்னும் வசதியா இருக்குல்ல? ஃளைட் வேண்டாம், அது இன்னும் வாந்தி வரும். மேல ஏறுதுல்ல, நம்ம குபீர்னு தூக்கி போட்டுரும். ரோப் காரு அது வேணா ஓகேண்ணே. அதுல போயிருவோமா? கயிறு கட்டி விட்டுட்டு வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே வந்து இறங்கிக்கலாம். அப்படிங்க வந்து இறங்கிக்கலாம். இப்ப கொண்டு வந்திருக்காங்க தெரியும்ல, சென்னையில கொண்டு வந்திருக்காங்க ரோப் காரு. கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்களா? நிஜமா சென்னையில கொண்டு வந்திருக்காங்க ரோப் கார் வந்து புதுசா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கொண்டு வர போறாங்க. நிஜமாதான். அப்போ பொய்யெல்லாம் சொல்ல, சீரியஸாவே கொண்டு வர போறாங்க. கார் வந்து நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு மாதிரி கார் சீட்டு, நம்ம கார் டயரு எல்லாம் வந்து ஸ்மெல் வந்து குபீர்னு வாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? வடை எடுத்ததுல இருந்து வாந்தி மட்டும் தான் வருது. வடை வாந்தி. இப்ப என்னன்னா, இப்ப சாப்பிடறதே பயமா தான் இருக்குது. மேல போட்டா கீழே ஓப்பன் ஆயிடும். இன்னும் அண்ணன் கார்ல தான் கூட்டு போகணும். வாந்தி எடுக்கிறத பின்னால பேதி எடுக்கிறது. சாப்பிடுறாங்க. இது கூட பிரச்சனை இல்லடா. எனக்கு இப்பெல்லாம் என்ன தோணுதுன்னா, இன்ஸ்டாகிராம் பக்கம் ஓபன் பண்ணாலே ஃபுல்லா இந்த ரீல்ஸா போடுறானுங்க. சாப்பிடுறது இப்ப வருவான்ல வாய்க்குள்ள போனீங்க, நான் தான் பஜ்ஜி, நான் தான் போண்டா அப்படின்னு ஒருத்தன் வந்துடுறான். நான் பஜ்ஜிடா என்ன ஓவர சப்தா, கொலஸ்ட்ரால் வந்து ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ணுவேன். ஆனா உன என்ன என்ன சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் எதையுமே சாப்பிட கூடாதா ஒரு மனுஷன்? அப்படிலாம் கிடையாது. என்ன புடிச்சிருக்கோ அதை வந்து நல்லா சாப்பிடுங்க. பட் என்னன்னா கொஞ்சம் அளவா சாப்பிட்டா வந்துடுறானே. நான் தான், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், நான் தான் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றான். டெய்லி ஃப்ரைட் சிக்கனா? ஆனா பரோட்டா சாப்பிட்டா நான் தான் பரோட்டா, நான் தான் பரோட்டா. அது சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிட்டா நான் தான் பிரியாணி, நான் உங்கள் குடலுக்குள் நுழைந்து உங்கள் கல்லீரலை பாதித்து என்னமா பேசி. அவன் நார்மலா கூட பரவாயில்ல, பூச்சி தொங்கிட்டே பேசுறான். நான் குத்து பரோட்டா, ரொம்ப காரசாரமா இருப்பேன். பாக்கும்போதே பயமா. இது எல்லாமே சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி புடிச்சிருக்குன்னா அது எப்படி சாப்பிடணும்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட லிவர் வந்து அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். கண்டினியூஸா பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், முட்டை பப்ஸ், இன்னும் பிரியாணி, பஜ்ஜி, வடை அப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா முடிஞ்சிரும் கதை. ஏஐ கேஸ்னு கிட்ட ஒண்ணு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஏஐ பண்ணுங்க வேணான்னு சொல்லல, ஆனா பண்ற பொம்மையில வந்து எதையா பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி சளிக்கு கூட மூக்கு முடி பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியா பயமா இருக்கு. அதனால நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் நார்மலா நின்று பேசிட்டு போயிட்டா நாங்க தள்ளி விட்டு போயிடும். சிறுநாக்கு முடிச்சு ஆடிட்டு இருக்கானே, நான் தான் உங்களுக்கு தொண்டைக்குள் போனாலும் ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளவுதான். பரவாயில்ல, இந்த ரேட்டிங் நினைச்சாலே சாப்பிடவே தோட மாட்டேன்றா. சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். இது என்னன்றாங்க, சில பேர் சிக்கன் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் வந்து புரோட்டீன் நல்லதுன்றாங்க. சில பேர் சிக்கன் சாப்பிடாதீங்க, சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு கெடுதல்ன்றாங்க. சில பேர் மட்டன் சாப்பிடுங்கன்றாங்க. சில பேர் மட்டன் சாப்பிடாதீங்க ஃபேட்ன்றாங்க. சில பேர் முட்டை சாப்பிடுங்கன்றாங்க. சில பேர் முட்டை சாப்பிடாதீங்கன்றாங்க. மஷ்ரூம் சாப்பிடுங்கன்றாங்க, சாப்பிடாதீங்கன்றாங்க. பன்னீர் சாப்பிடுங்கன்றாங்க, சாப்பிடாதீங்கன்றாங்க. எதிரானடா சாப்பிடுங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா. இது என்ன தெரியுமா, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாதான் நம்ம இதெல்லாம் சாப்பிடாம நோய் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ்க்கு நிறைய காசு கொடுப்போம், ஐ மீன் பில் கொடுப்போம். அப்ப அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை நாசமா போயிரும்ல. அதுக்குதான் இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க பிரிச்சுப்பாங்க சில டாக்டர்ஸ். நான் இதை சாப்பிடுன்னு சொல்ல, நீ சாப்பிடாதன்னு சொல்லு.
அப்ப பேஷண்ட் வந்தா நம்ம 2 பேரும் பில்லு வாங்கி 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சுவோம் அப்படி எல்லாம் பேசிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே சாப்பிடலாம், நல்லாவே சாப்பிடலாம், ஆனா அளவா சாப்பிடணும். சூப்பர். அக்கா ஒரு பஜ்ஜி கூட சாப்பிடுவோம். அவ்வளவுதான். நான் சாப்பிட்டேன், அளவா சாப்பிட்டேன். ஒரு பஜ்ஜி வடை சாப்பிட்டேன், முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் எப்ப தெரியுமா சாப்பிடுவேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோன்றதே மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான். அப்ப இந்த மாதிரி நான் 2 லைட்டா எல்லாமே சாப்பிடலாம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே அளவா சாப்பிடலாம். பிரியாணி எல்லாம் நல்லாவே சாப்பிடலாம். பிரியாணில எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வெறும் ரைஸ் மசாலா தான். அதுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு சின்ன வயசுல இருந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு தானே வளர்ந்துருக்கோம். ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, கண்ணாடி பட்டு, அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க பிரியாணி நல்லா சாப்பிடலாமா. அவரே சின்ன வயசுல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்துருப்பாரு. 100 grams of boiled sweet potato has 4 grams of fiber. 1 protein. அது எதுமா கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அவர் சொல்ற கால்குலேஷன் எல்லாம் படிக்கணும்னா நான் முதல்ல அந்த இன்ஸ்டாகிராம்ல டாக்டர் இருந்திருப்பேன், அதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் குடுக்குறாங்க, இதை சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி மீம் பேஜ் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்வைப் பண்ணிட்டு வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஜாலியா காமெடியா சந்தோஷமா ரீல்ஸ் பாருங்க. இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட யார் சொல்றதே செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க, அளவா செய்யுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏர் ஃப்ரையர்ல வச்சு சாப்பிடுங்க. சில பேர் ஏர் ஃப்ரையர்ல சாப்பிடாதீங்க. சில பேர் ஆயில் வந்து நல்ல ஆயிலா செக்கெண்ணெயில எடுத்து ஆயிலா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. சில பேர் செக்கெண்ணெய் ஆயிலே ஒஸ்ட் சாப்பிட அட்டங்கொய்யால ஏறா சொல்ல வேண்டியது அந்த செக்கன் ஆயில் தான் அப்படிம்பாங்க. சில பேரு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஒரே ஆளை இப்படி இப்படிலாம் பேசுறாங்க. ஒரே ஆளு ஒரு வீடியோ எப்படின்றாரு, இன்னொரு வீடியோ அப்படின்றாரு. என்னடா புரியலையேங்கன்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படிலாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லடா. நல்ல ஆயில் ஃபுட்டா இருக்கட்டும், என்ன வேணா சாப்பிடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கு அந்த மாதிரி வாக்கிங் போறதோ கார்டியோ பண்றதோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது எதுவுமே உடம்புல சேரவே சேராது. எல்லாமே வேர்வையா வெளியில போயிடும். ஒண்ணு இல்ல, இப்ப வந்து இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் உனக்கு சொல்றேன். அது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா நான் ஸ்டார்ட் பண்ணுவா? எனக்கா? அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, நீங்க ஸ்டார்ட். இது வந்து நம்ம யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேணா சொல்லலாம். நீங்க வில்லன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் சொல்லலாம், ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் சொல்லலாம், ஹீரோவோட அப்பா கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் சொல்லலாம். எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வேணா சொல்லலாம். ஆனா கதையோட ஒன்லைன் இதுதான். அது வந்து நீ என்ன படம்ன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை, ஒருத்தங்க ஃபேமிலி, ஒரு ஊர்லயே பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவர் கடைசியில் அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாரா இல்லையா, இதுதான் அவங்க. என்ன படம்? இப்படி சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒரு கரெக்டா ஒரு இது சொல்லணும். 1000 படம் இருக்கு, இந்த மாதிரி 1000 லட்சம் படம் இருக்கு. என்ன படம்? பரவாயில்ல சொல்லுங்க, என்ன படம் ஞாபகம் அது சொல்லுங்க. நான் ஆமாவே இல்ல நான் சொல்றேன். ஒரு ஃபேமிலில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த கடைசியில அந்த பிரச்சனையை தீர்த்தாரா தீர்க்கலையான்றதுதான் கதையா? அது அவர் தான் ஹீரோவா? அது ஹீரோவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். இப்பதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. 1000 படம் இருக்குன்னு சொன்னா இல்லனே. 1000 படம் எல்லாம் சொல்லலாம். சந்திரமுகி நான் சொன்னதே திருப்பி சொல்றேன். நம்மலாம் ஒரு டீம் தானே. எரும மாடு. சந்திரமுகி கரெக்ட் தான். நான் அதை வச்சு தான் சொன்னேன். அதை வச்சு தான். அப்ப நான் சொன்னது கரெக்ட். அப்ப கரெக்ட்டா ஊம கொட்டா மாதிரி உட்கார்ந்திருக்காரு. அண்ணன் தம்பிங்க 4 பேரு. சரியா? ஓகே, நாங்க வின்னு பிரைஸ் கொடுங்க சீக்கிரம். தம்பி ஐயனார் படக்கணக்குல வராது. ஓகே ஓகே, சாரி. சீரியல் 4 அண்ணன் தம்பிங்க. அவங்களோட சொத்தெல்லாம் ஒரு டைம்ல வெளியில போயிருது. ஐநாத்துறை போன வாரம் ப்ரோமோ இல்ல, ஐநாத்துறை மாதிரி இல்ல, எல்லாமே அப்படி பார்த்தா நிறைய அப்படி சொல்லலாம். அண்ணன் தம்பிங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் போயிருது. கிளைமேக்ஸ்ல அவங்களோட ப்ராப்பர்ட்டி திருப்பி வாங்குறாங்களா வாங்கலையான்றதுதான் கதை. ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு. தங்கச்சி கார்டு வச்சு தாங்க வராங்க. சமுத்திரம். கரெக்ட், சமுத்திரம் தானே. நான் இப்படி யோசிச்சிருந்தேன். நான் ஒருவேளை படையப்பா சொல்றாங்களோ, படையப்பா 4 அண்ணன் தம்பிங்களா போயிட்டு ஒருவேளை தங்கச்சி இருக்குது அப்படி அப்படி போயிட்டு படம் பேரை சொல்லணும். சரத்குமார் இருப்பாரு, தங்கச்சி தாங்க வரல. அதுதான் சமுத்திரம். அடுத்து இப்ப லவா சொல்லுவான். லவா நீ ஒண்ணு சொல்லு. ஹீரோ வந்து பொண்ணை கூட்டு போயிடுறா. அப்படியே அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டணுன்னே அந்த பொண்ணோட உடம்புல வந்து பேய் ஏறிடுது. ஏன்னா அது வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பேய் வந்து எல்லாத்தையும் பழி வாங்குது. என்ன படம்? ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நீ வந்து நீ அந்த ப்ரோமோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அது ஏதோ ஒரு படத்தை சொல்லி அந்த படம் சொல்லினா இது சூப்பர் ஹிட் படம். இது சூப்பர் ஹிட் படம் சொல்லுங்க. ரஜினி கேங். அதுதான் ரொம்ப நேரம் யோசிச்சு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஜினி கேங். கரெக்ட். அந்த படம் பாத்தீங்களா? அந்த படத்தை நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து தக்ஷின் ஒண்ணு சொல்லணும். தக்ஷின் லாஸ்ட், இதான் லாஸ்ட். 3 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ஃபேமிலி மேனா இருக்காங்க. 3 ஃபேமிலியா இருக்காங்க. கடைசி அவங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது.
அவங்க அது தீர்ப்பாங்களா இல்லையான்றதான் கதை. அதுக்குள்ள நிறைய அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கு. 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு குழந்தையா? ஆமா 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு குழந்தை இல்ல, 3 ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃபேமிலியா இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஃபேமிலிக்கு குழந்தைக்கு பிரச்சனை. அது கடைசியில அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படம் இப்ப வந்துச்சுலனே இது விஜய் வந்து விஜய் பிரசாந்த் ஜனநாயகன் இப்ப வந்து கோட்ல அதுல அவன் விஜய் பையனுக்கு பிரச்சனை வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு சேர்ந்து இது பண்ணுவாங்கல்ல. தம்பி எனக்கு இன்னொரு படம் ஒண்ணு மைண்ட் சொல்லுங்க. பழைய அந்த விவேக், வடிவேலு, லிவிங்ஸ்டன்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க. 3 திக் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் கரெக்டா இருக்கும். ஏன்னா அது ஆபரேஷன் சொல்லி போய் கடன் எல்லாம் வாங்குவாங்களே. படம் பேரு நைட் யூடியூப்ல பாத்துட்டு இருந்தா வரவேற்ற செலவு பத்தினாவா? அது இல்ல விரலைக்கு ஒத்து வைக்கும். அதுக்கு சரியா போச்சு. நாங்களும் ஜெயிச்சோம், அவங்களும் ஜெயிச்சாங்க. பிரைஸ் கொடுங்க. நாங்களும் கொடுப்போம், நீங்க கொடுங்க முதல்ல. எங்களுக்கு வெளியில கொடுத்துருவோம், நாங்க தங்கத்துல வாங்கிக்கலாம். ஜாலியா ஒரு மாதிரி ஃபுல்லா இந்த பார்க் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஜாலியா இருக்கு. இவங்க சஜஸ்ட் பண்ணானே பார்க் நல்லா இருந்துச்சு. அப்படியே போற வழியே ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாமா? அக்கா நானா வரல. வராத போயிரு. நான் சொன்னேன் 9 மார்க் கொடுத்தேன். இதுக்கு தான் இந்த மாதிரி தான் பஜ்ஜி பப்ஸ் அப்படியே எதுவுமே சாப்பிடலாம். ஒரே டீ மட்டும் குடிங்க. வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஆய் வர மாதிரி எனக்கு ஆய் வருது. மேல போட்டு கீழே வர மாதிரி வரும் மச்சான். பிரச்சனையா இல்ல அதுவும் பிரச்சனையா? நானும் தேடுனேன், எல்லா பக்கம் ஆள் நிக்கிறாங்க. சரி வேலைக்கு ஆக வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இப்ப டீ கடைக்கு போனாங்க. ரொம்ப கஷ்டம். அதனால நாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்க வந்து vlog முடிச்சுக்கிறோம். போனதுக்கு அப்புறம் வேலையை பாரு. ஓகே, பாய். See you on another vlog. Bye.